ம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆ இந்த நாளிலும் ம். ஆம். இந்த நாளிலும் தேவன் பரிசுத்த ஆவியானவர் வேதத்தில் உள்ள வசனங்கள் மூலமாக நம்ம கூட இடைப்படுவாராக. ஆம், நம்ம கடந்த வாரத்திலயும் கூட ஆம், ரெவலேஷன்ல உள்ள வசனங்கள நம்ம வந்து தியானிச்சோம். ஆ ஏன்னா வந்து, ஆ அநேக காரியங்கள் வந்து எப்படி இருக்கு வேத அம் அ காட் வந்து நமக்கு ப்ராஃபஸீஸ் லைக் எதிர்காலத்தில நடக்கப் போற காரியங்கள வந்து அநேக காரியங்கள வந்து அவருடைய அதிலயும் ஸ்பெசிஃபிக்கா அ இயேசுவுக்கு ரொம்ப அவரோட மார்புல சாய்ந்த அ அ சீஷன் யோவான். அவருக்கு வந்து அநேக காரியங்கள அவர் என்ன பண்ணாரு, வெளிப்படுத்தி இந்த ரெவலேஷன் புக்ஸ்ல அவரு கடைசி நாட்கள்ல என்னெல்லாம் நடக்கப் போகுதுங்கிறத வந்து அவர் வந்து அவருக்கு வெளிப்படுத்தி அத அவர் எழுதியிருக்கிறார். அ ஸோ நமக்கு வந்து அதில உள்ள காரியங்கள தியானிக்கிறது வந்து, ஆம் அது நமக்கு ஆசீர்வாதமா இருக்கும். ஆம் நமக்கு அதில உள்ள நெறைய விஷயங்கள அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு, எஸ்பெஷலி நமக்கு இந்த புக் ஆஃப் மோர்மன்லயும் அதோட ரெஃபரன்ஸஸ் அது என்னென்ன காரியங்கள் நடக்கப் போதுன்றத, நம்ம இதில உள்ள வசனங்களோட நம்ம சேர்ந்து பார்க்கும்போது, நமக்கு நெறைய அண்டர்ஸ்டாண்டிங் காட் வந்து நமக்கு குடுத்திருக்கிறாரு. ஸோ, நம்ம அத அத இந்த நாள்ல என்ன பண்ணுவோம், இன்னும் கொஞ்சம் நம்ம தியானிப்போம். ஆ ஓகே. சரி. ஆ நம்ம வந்து அ லாஸ்ட் வீக் வந்து அ ரெவல்யூஷன்ல வந்து அ ஒரு பர்ட்டிகுலர் அ ஸ்திரிய பத்தி நம்ம பார்த்தோம். ஆ நல்ல அ சூரியன போல பிரகாசமுள்ள ஒரு வஸ்திரம் தரிச்சவங்க. ஆம் அ தலையில வந்து ஆம் 12 ஸ்டார்ஸ் உள்ள கிரவுன் வச்சிருந்தவங்க. அந்த அந்த மகிமையா இருந்த அந்த ஸ்திரீ வந்து சபைய குறிக்கிறவங்களா இருந்தாங்கன்னு நம்ம பார்த்தோம். அவங்கள வந்து சத்துரு வந்து என்ன பண்ணா, ஆம் துன்ப அ ஒரு ஒரு குறிப்பிட்ட வருஷம் வந்து அவங்க வனாந்திரத்துக்கு போயிருந்தாங்க. அது எத குறிச்சதுன்னுலாம் பார்த்தோம். அதே மாரி இதே வெளிப்படுத்தின விசேஷத்தில, இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா அ ஒருத்தங்கள பத்தி வந்து இன்னொரு ஸ்திரிய பத்தி சொல்லப்பட்டிருக்கும். ஒரு 3 அதிகாரத்தில நம்ம அ அதே ஸ்திரிய பத்தியான ரெஃபரன்ஸஸ் இருக்கும். ஆனா, இவுங்க வந்து அப்படியே இதுக்கு ஆப்போசிட்டா இருக்கும். ஆ ரொம்ப அ நான் இத வாசிக்கிறேன். ஆ வெளிப்படுத்தின விசேஷம் 17வது அதிகாரம் 1வது வசனத்தில, ஆ 7 கலசங்களையுடைய அந்த 7 தூதரில் ஒருவன் வந்து என்னோடே பேசி, "நீ வா, திரளான தண்ணீர்கள் மேல் உட்கார்ந்திருக்கிற மகா வேசியோடே பூமியின் ராஜாக்கள் வேசித்தனம் பண்ணினார்களே, அவளுடைய வேசித்தனத்தின் மதுவால் பூமியின் குடிகளும் வெறி கொண்டிருந்தார்களே, அவளுக்கு வருகிற ஆக்கினையை உனக்கு காண்பிப்பேன்" என்று சொல்லி, ஆவிக்குள் என்னை வனாந்திரத்துக்கு கொண்டு போனான். இங்க என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, மகா திரளான தண்ணீர்கள் மேல உட்கார்ந்திருக்கிற ஒரு வேசி. அத வந்து அவருக்கு காண்பிச்சு, அ அந்த அப்படி அந்த அந்த ஸ்திரீக்கு வரப்போகிற ஆக்கினைய குறிச்சு நான் உனக்கு அந்த ஸ்திரீக்கு காட் குடுக்கப் போகிற ஆக்கினைய நான் உனக்கு காண்பிக்கிறேன் அப்படின்னு கூப்பிடுவாங்க. இந்த ஸ்திரிய பத்தி சொல்லும்போது அடுத்த வசனத்துல, ஆவிக்குள் என்னை வனாந்திரத்திற்கு கொண்டு போனார். அப்பொழுது 7 தலைகளும் 10 கொம்புகளும் உடையதும், தூஷணமான நாவுகளால் நிறைந்ததுமான சிவப்பு நிறமுள்ள மிருகத்தின் மேல் ஒரு ஸ்திரீ ஏறியிருக்க கண்டேன். அந்த ஸ்திரீ இரத்தாம்பரமும் சிவப்புமான ஆடையும் தரித்து, பொன்னினாலும் இரத்தினங்களினாலும் முத்துக்களினாலும் சிங்காரிக்கப்பட்டு, தன் வேசித்தனமாகிய அருவருப்புகளாலும் அசுத்தங்களாலும் நிறைந்த பொற்பாத்திரத்தை தன் கையிலே பிடித்திருந்தாள். அப்ப இங்க பார்க்கிறோம். ஆ ஒரு ஸ்திரீ அ அந்த ஸ்திரீ எப்படிப்பட்டவங்களா இருந்தாங்க? அவங்க இரத்தாம்பரம், சிவப்புமான ஆடை அணிஞ்சு, கையில வந்து என்ன அருவருப்புகள் நிறைந்த பாத்திரத்த பிடிச்சிருந்தாங்க. ஆ
இவங்க வந்து ஒரு மிருகத்தின் மேல இருந்தாங்க அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இந்த ஸ்திரீ யார குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆம் இதுக்கு நம்ம புக் ஆஃப் மார்மன்ல வந்து அந்த அ அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கப்பட்டிருக்கும். அது எத குறிக்குன்னா, ஆ நம்ம பார்த்தோம். அதாவது அ கா அ காட்ஸ் சர்ச்ன்னு ஒண்ணு இருக்கு. இன்னொன்னு வந்து சர்ச் ஆஃப் த டெவில் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதாவது யாரெல்லாம் தேவனுடைய சபையில இல்லாம இருக்கிறாங்களோ, ஆ சத்துரு வந்து வஞ்சித்து எ பிசாசு வந்து பில்ட் பண்ணி வச்சிருக்கிற ஒரு சபை ஒண்ணு இருக்கு. ஆ அதோட அது வந்து அதோட மெயின் நோக்கமே என்னன்னா, மக்களை வந்து ஆ உண்மையான ச ச தேவனுடைய சுவிசேஷத்திற்குள்ளாக ஜனங்கள் நிலைக்காதபடி, அவங்கள வந்து வேற எல்லா விதமான தப்பான அ டாக்ட்ரைன்ஸ் வச்சு, ஆ தப்பான காரியங்கள வச்சு, அவங்கள வந்து அ அ சத்துரு வந்து பில்ட் பண்ணி வச்சிருக்கிற ஒரு அ ஃபால்ஸான ஒரு சர்ச். ஒரு அபாமினபிள் சர்ச் அப்படின்னு சொல்லலாம். அது ஒண்ணு அ பல காலங்களா இருக்கு. அது இனிமேலும் என்ன பண்ண போது, அது இருக்கு. ஸோ தேவனுடைய சபைக்கு ஆப்போசிட்டா ஒரு சபை என்ன பண்ணியிருக்கு, சத்துரு வந்து ஆ கிரியேட் பண்ணி வச்சிருக்கு. ஜனங்கள வந்து ஆ இழுத்துக் கொள்வதற்காக. ஆ இங்க சொல்லப்பட்டிருக்க இந்த ஸ்திரீ வந்து அ யார குறிக்குதுன்னா, அப்படிப்பட்ட அந்த சபைய தான் குறிக்குது. அந்த அபாமினபிள் சர்ச்ச தான் இது குறிக்குது. ஆ ஏன் இது வந்து அ இம்பார்ட்டன்ட்னா, இது வந்து நாம இருக்கிற இந்த காலகட்டத்தில நடக்கிற காரியங்கள குறிச்சதா இது இருக்கு. இப்போ வந்து இந்த காலகட்டம் ஆ இவ் அ இயேசு கிரி அ இயேசு கிறிஸ்து என்ன பண்ணியிருக்கிறார்? தேவன் என்ன பண்ணியிருக்கிறார்ன்னா, அவருடைய மெய்யான அந்த ஆதி அப்போஸ்தல சபை இருந்த மாதிரியே, இந்த காலத்திலும் தம்முடைய சபைய என்ன பண்றார்? திரும்ப அவர் எழுப்பி கட்டுகிறார். அவருடைய அ அவர் சுவிசேஷத்த ரீஸ்டோர் பண்ணியிருக்கிறார் இந்த பூமியில. அ புக் ஆஃப் மார்மன் மூலமாகவும், அவர் என்ன பண்ணியிருக்கார்? சுவிசேஷத்த ரீஸ்டோர் பண்ணி, அவர் மீண்டுமா என்ன பண்ணிக் கொண்டிருக்கிறார்? அவருடைய அ உண்மையான சுவிசேஷத்த எல்லாருக்கும் என்ன பண்ணிக்கிறார்? அனுப்பிச்சு அவருடைய சபைய அவர் இந்த நாட்களிலும் கட்டிக்கொண்டு இருக்கிறார். அப்படி இருக்கும்போது, அ நம்ம நெக்ஸ்ட் நடக்கப் போகிற ஒரு பெரிய ஈவென்ட்டா நம்ம எத எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம்? ஆம் தே அ தே இயேசு கிறிஸ்து அமைக்கப் போகிற அந்த பீஸ்ஃபுல் ரெய்ன். அந்த ஒரு அ அந்த ஒரு சமாதானமுள்ள ஒரு நம்ம ஃப்ளஷ் போன்ல இருக்கும்போதே, இயேசு கிறிஸ்துவோட கிங்டம். அதாவது ஆ ஒரு மிகுந்த சமாதானமுள்ள ஒரு ஒரு நாட்கள். அதுல வந்து அ இஸ்ரவேலர்கள் எல்லாரும் கிறிஸ்துவுக்குள்ளாக கூட்டி சேர்க்கப்பட போகிற நாட்கள். ஜூஸ் எல்லாரும் கிறிஸ்துவுக்குள்ளாக கூட்டி சேர்க்கப்பட போகிற சியோனின் நாட்கள். அந்த நாட்கள்ல என்ன இருக்க போது? ஒரு புதிய எருசலேம் இருக்க போது. ஆம், ஆ, ஒரு பெரிய சமாதான உலகம் எங்கும் இருக்க போகுது. சத்ருவானவன் வந்து அந்த நாட்கள்ல வந்து ஆல்மோஸ்ட் கட்டப்பட்டவனா இருக்க போறான். ஏன்னா, அந்த நாட்கள்ல ஆ, அந்த பீஸ்ஃபுல் ரெயின் அந்த சியோனின் நாட்கள்ல எப்படி இருக்க போகுதுன்னா, எல்லா ஜனங்களும் நம்ம என்ன பண்ண போறோம்? இயேசுவோட அன்பினால நிரப்பப்பட்டவங்களா இருக்க போறோம். அப்போ ஏசு ஜனங்களுடைய இருதயத்துல தேவனுடைய அன்பு நிறைஞ்சிருக்கும்போது, இயேசு கிறிஸ்து நிறைஞ்சிருக்கும்போது, சத்துருவுக்கு என்ன இருக்காது? கிரியை செய்ய இடமே இருக்காது. அப்ப அவன் வந்து கட்டப்பட்டவனா இருப்பான். ஸோ அப்படிப்பட்ட ஒரு நாட்கள் நம்ம எதிர்நோக்கி இருக்கிறோம். ஆனா அந்த நாட்கள் வருவதற்கு முன்பாக நம்ம இந்த வெளிப்படுத்தின விசேஷத்துல இப்ப இந்த பார்த்தோம்ல ஒரு ஸ்திரீ, இந்த அபாமினபிள் சர்ச். காட் வந்து அதற்கு வந்து ஒரு அ பனிஷ்மென்ட்ட குடுக்குற மாரி நம்ம என்ன பண்ண போறோம் பார்க்குறோம். ஏன்னா நீங்க வாசிச்சீங்கன்னா, இந்த சபை என்ன பண்ணும்னு சொல்லியிருக்குன்னா, எல்லாரையும் கூட்டி சேர்த்து ஆ தேவனுடைய பிள்ளைகளோட ஆ போரிட வைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதே வெளிப்படுத்தின விஷயம் 17ல பார்த்தீங்கன்னா, இவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடனே யுத்தம் பண்ணுவார்கள். ஆட்டுக்குட்டியானவர் ராஜாதி ராஜாதி கர்த்தாதி கர்த்தருமாய் ராஜாதி ராஜாவுமாய் இருக்கும்படியால் அவர்களை ஜெயிப்பார். அவரோடே கூட இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்களும், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும், உண்மையுள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள். ஆகவே என்ன பண்ணியிருக்கிறார்ன்னா, தேவன் வந்து ஆ
அந்த நம்ம நம்ம எதிர்நோக்கி இருக்கிற அந்த பீஸ்ஃபுல் ரெயின்க்கு முன்னாடி இந்த அபாமினபிள் சர்ச் இந்த ஸ்திரீய வந்து என்ன பண்ண போகிறாரு? அதுக்கு ஒரு நியாய தீர்ப்ப என்ன பண்ண போறாரு? குடுக்க போறாரு. ஆம், அதாவது நம்ம எங்கெல்லாம் வந்து நம்ம இப்போ அ விக்கெட்னஸ் ஜனங்களுடைய அ பாவம் பெருகிக்கிட்டே இருக்குன்னா, தேவன் வந்து என்ன பண்றாரு? ஆம், ஆ அலோ பண்றாருன்னு கிடையாது. ஆ தேவனுடைய அ கோபம் என்ன பண்ண போகுது? அது வெளிப்பட போகுது. அது வெளிப்பட்டு என்ன ஆகும்? இந்த இந்த நம்ம இந்த பார்க்கிற இந்த அ இந்த 17 அதிகாரத்திலயும் பார்க்கலாம். அதே மாரி அ அ 18வது அதிகாரத்திலயும் அந்த அ அந்த ஸ்திரீக்கு மேல தேவனுடைய கோபம் இறங்கி, அத ஒரே நாள்ல அழிக்கப்பட்டுரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் எல்லாரும் அத பார்த்து அழுது புலம்புவாங்க. ஆ அந்த அந்த இதுக்கு நடந்த தேவன் செய்தத பார்த்து எல்லாரும் அழுது புலம்புவாங்க அப்படின்னு போட்டிருக்கும். அதே மாரி 13வது அதிகாரத்தில கூட அ அ அந்த ஒரு மிருகத்த பத்தி சொல்லப்பட்டிருக்கும். ஆ தூஷணமானவைகள பேசுறதா இருக்கும். அது ஜனங்களுடைய இருதயத்த ஸோ அ நம்ம மெயினா என்ன பார்க்கிறோம்னா, இந்த 13, 17, 18 இந்த 3 அதிகாரத்திலும் காட் அந்த அபாமினபிள் சர்ச்சுக்கு கொடுக்கிற அந்த ஜட்ஜ்மெண்ட்ட குறிச்சு தான் நம்ம என்ன பண்றோம்? பார்க்கிறோம். இந்த ஜட்ஜ்மெண்ட் எப்போ வரும்னா, காட் இந்த பூமியில ஏற்படுத்த போற அந்த பீஸ்ஃபுல் ரெயின்க்கு அந்த சமாதானமுள்ள நாட்களுக்கு முன்னாடி ஆ இந்த ஜட்ஜ்மெண்ட் அந்த மக்களுக்கு வரப்போது. ஸோ தேசங்களுக்கு வரப்போது. அவங்க என்ன பண்ணுவாங்களா, அவங்க ஒன்று கூடி தேவனுடைய பிள்ளைகளுக்கு எதிராக ஆ ஆ இஸ்ரவேலுக்கு எதிராக கூடி வருவாங்க. ஸோ நம்ம என்ன எதிர்நோக்கி நமக்கு வந்து ரொம்ப டீட்டெயில்டா தெரியாது. இதெல்லாம் எப்படி நடக்கப் போகுது. ஏன்னா இந்த இந்த பீஸ்ஃபுல் ரெயின் வந்து சியோன் வந்து ஒரே நாள்ல வந்து அந்த தே பிறக்கப் போது. ஒரு தேசம் ஒருமிக்க பிறக்கக்கூடுமோ அப்படின்னு ஏசாயால சொல்லப்பட்டிருக்கும். ஆ அந்த 66வது அதிகாரத்தில. அப்போ காட் வந்து அந்த சியோன வந்து ஒரே நாள்ல வந்து என்ன பண்ண போறாரு? ஃபார்ம் பண்ண போறாரு. அது அதுக்கு முன்னாடி என்ன என்ன இருக்கிற மாரி நமக்கு தெரியுது. ஏதோ ஒரு வார் நடக்கப் போது. ஆ ஒரு பெரிய எல்லா ஜனங்களையும் கூட்டி தேவனுடைய பிள்ளைகளுக்கு எதிரா அவங்க கூடி வர்ற மாரி ஒரு வார் இருக்கிற மாரி தான் இந்த வசனங்கள்லாம் நமக்கு காண்பிக்குது. ஆ அ அது மேபி இஸ்ரவேல் இஸ்ரவேல் கிட்ட நம்ம இப்ப இந்த சுவிசேஷம்லாம் இஸ்ரவேல் கிட்ட போய் அவங்க கிறிஸ்துவுக்குள்ள வரும்போது, மத்த ஜனங்கள்லாம் வந்து இஸ்ரேலோட போராடுற சண்டை போடுற மாரி இருக்கலாம். நமக்கு அத பத்தியான கிளியர் டீட்டெயில்ஸ் நமக்கு தெரியாது. ஆனா நம்ம நம்ம கண்டிப்பா என்ன நடக்க போது, ஒரு 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 வார் மாரியான ஒரு சூழல் ஏற்பட்டு, அ காட் வந்து அ அந்த அபாமினபிள் சர்ச்சுக்கு அதாவது அ பாவம் செய்ற ஜனங்கள வந்து அ அ ஒரு பெரிய ஒரு அழிவு என்ன பண்ண போது, வரப்போகிறத நம்மளால இந்த வசனங்கள் மூலமா பார்க்க முடியுது. ஆனா அது வ அது வ அது வந்ததுக்கு அப்புறம் என்ன நடக்கும்? அ காட் வந்து அந்த பீஸ்ஃபுல் ரெயின இந்த பூமியில ஸ்தாபிக்க போறார். புதிய எருசலேம் ஸ்தாபிக்கப்பட போது. அது ஒரு மகிமையுள்ள ஒரு நாட்களா இருக்கப்போது. அது வந்து நிச்சயமாக நமக்கு தெரியும். ஸோ அ இந்த வசனங்கள் தான் நம்ம அத டீட்டெயிலா நம்ம இன்னைக்கு ம் பார்க்கலாம். ம் சரி நான் இந்த வசனங்கள ஒரு வாட்டி வாசிக்கிறேன். அ
சரி. ம். நான் இந்த 7th இருந்து பார்க்குறேன். And it mean that the time cometh that after the house of Israel has been scattered and confounded, that the Lord God will raise up a mighty nation among the Gentiles, yeah, even upon the face of this land, and by them shall our seed, sorry, marriage, uh, shall be, sorry, 8th verse. Shall be, and even and by them shall our seed be scattered. And after our seed is scattered, the Lord God will proceed to do a marvelous work among the Gentiles, which shall be of great worth unto our seed. Wherefore it is likened unto their being nourished by their Gentiles, and being carried in their arms and upon their shoulders. இந்த வசனம் எதை குறிக்குன்னா, ஆ, ஆ, அதாவது இந்த இந்த யூசிப்பியன் சந்ததியார், இந்த நேட்டிவ் அமெரிக்கன்ஸ் வந்து இங்கே இங்கே இருக்கிற ஜென்டைல்ஸ், இந்த தேசத்துக்கு வர ஜென்டைல்ஸ் என்ன பண்ணுவாங்க, அவங்கள ஸ்கேட்டர் பண்ணி அவங்கள சிறுமைப்படுத்தி வச்சுருப்பாங்க. இப்போ வரைக்கும் ஆ, நே நேட்டிவ் இங்கே உள்ள நேட்டிவ் அமெரிக்கன்ஸ் எப்படி இருக்காங்க, ரொம்ப ஒரு ஹம்பிளான ஒரு சூழலில் தான் அவங்க இருக்கிறாங்க. ஆனால் காட் என்ன பண்ணுறாரா, அவங்கள இந்த நாட்களில் நினைவு கூர்ந்து தே வில் பி நரிஷ்டு பை த ஜென்டல்ஸ் அண்ட் பீங் கேரிட் இன் தேர் ஆர்ம்ஸ் அண்ட் அப்பான் தேர் ஷோல்டர்ஸ். அப்போ நம்ம நம்ம சபைக்கு முக்கியமாக கொடுக்கப்பட்ட ஒரு ஊழியம் என்னென்னா, அந்த சுவிசேஷத்தை அந்த ஜனங்கள் கொண்டு போய் அவங்களுக்கு ப்ரீச் பண்ணணும். அந்த யோசேப்பின் சந்ததியாக இருக்கிற அந்த இஸ்ரேல் ஹவுஸ் ஆஃப் ஜோசப், அந்த இஸ்ரேல் குடும்பத்துக்கு நம்ம சுவிசேஷத்தை கொண்டு போய் அவங்களுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், ப்ரீச் சபையாரை நம்ம தான் என்ன, இந்த ஜென்டைல் சபையாக இருக்கிற நம்ம தான் அவங்களுக்கு அவங்களுக்கு ப்ரீச் பண்ண போகிறோம். இது ரொம்ப ஒரு எக்ஸைட்டிங்கான டைம். ஏன்னா நம்ம சபையில் இப்போ அதற்கான வாசல்கள் ரொம்ப பிரகாச நிறைய திறக்கப்பட்டிருக்கு. நான் முன்னாடியே ஷேர் பண்ணியிருந்தேன். ஒரு இந்த நேட்டிவ் அமெரிக்கன் அந்த ட்ரைபல் லீடர், ஒரு முக்கியமான ஒரு லீடரே என்ன பண்ணியிருக்காரு, அவர் நம்ம சர்ச்சில் ஜாயின் பண்ணியிருக்கிறாரு. அவருக்கு ஒரு மிராக்கிள், அவர் ஒரு ஒரு ஹீலிங் அவர் கிடைச்சதுனால அவர் சர்ச்சை பிலீவ் பண்ணி அவர் நம்ம சர்ச்சில் ஒரு மெம்பராக இப்போ ஜாயின் பண்ணியிருக்கார். இப்போ அவர் மூலமாக என்ன ஆயிருக்குன்னா, ரொம்ப பெரிய ஒரு ஓப்பனிங் நம்ம சபைக்கு கிடைச்சிருக்கு. அவர் அந்த ட்ரைபல் குரூப்பில் இருக்க எல்லாருக்கும், அந்த மக்களுக்கு இந்த புக் ஆஃப் மோர்மன், ஏன்னா இது அவங்களுடைய ரெக்கார்ட்ஸ் தானே, அவங்களுடைய ஹிஸ்ட்ரி தானே, அதை அவங்களுக்கு அவர் என்ன பண்ணுறாரு, கொண்டு போகிறார். ஸோ இப்போ சர்ச்சில் பார்த்திங்கன்னா நிறைய ஒரு ரெக்வெஸ்ட் வச்சுருந்தாங்க இந்த போன கான்ஃபரன்ஸில். ஏன்னா அந்த நிறைய மக்கள் ஸ்பானிஷ் பேசுகிற மக்களும் இருக்கிறாங்க. நார்த் அமெரிக்கா, சென்ட்ரல் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா எல்லாத்துலேயும் இருக்கிற நேட்டிவ் அமெரிக்கன்ஸ் எல்லாருமே ஹவுஸ் ஆஃப் ஜோசப் தான். ஸோ அவங்களுக்கு இந்த ரெக்கார்ட்ஸ் கொண்டு போகிறதுக்கு ஸ்பானிஷில் நிறைய புக் ஆஃப் மோர்மன் தேவைப்படுது. ஸோ அது பிரிண்ட் பண்ணுறதுக்காக எல்லார்கிட்டேயும் டொனேஷன்லாம் கேட்டிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் எதுக்குன்னா, அந்த ரெக்கார்ட்ஸ் அவர் மூலமாக என்ன பண்ணுறாங்க, அந்த ட்ரைபல் மக்கள் எல்லாருக்கும் இப்போ என்ன பண்ணுறாங்க, கொண்டு போய் கொடுக்குறாங்க. ஸோ காட் இந்த டோர்ஸ் இந்த நாட்களில் ரொம்ப பவர்ஃபுல்லாக அவர் ஓப்பன் பண்ணுறாரு. அந்த சுவிசேஷம் அந்த ஜனங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக போகிறதுக்கு காட் டோர்ஸ் ஓப்பன் பண்ணுறாரு. ஸோ ஸோ நம்ம என்ன பார்த்தோம், தே வில் பி கேரிட் இன் தேர் ஆர்ம்ஸ். இங்கே சொல்லப்பட்டிருக்க இந்த லார்ட் காட் வில் ப்ரொசீட் டு டூ அ மார்வலஸ் ஒர்க் அமாங் த ஜென்டைல்ஸ். இந்த மார்வலஸ் ஒர்க்குங்கிறது நிறைய இடத்துல நம்ம பார்க்க முடியும். ஆனால் எங்கெல்லாம் காட் வில் ப்ரொசீட் டு டூ அ மார்வலஸ் ஒர்க் அமாங் த ஜென்டைல்ஸ், அது அந்த மார்வலஸ் ஒர்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா, காட் ரீஸ்டோர் பண்ண சுவிசேஷத்தை ரீஸ்டோர் பண்ணதை அது குறிக்குது. புக் ஆஃப் மோர்மன் வெளிவந்ததை அது குறிக்குது. அது அந்த சுவிசேஷம் வெளியில வந்ததுக்கு அப்புறமா தான் என்ன ஆகுது, அவங்களுக்கு அந்த சுவிசேஷம் போகுது. And it shall also be of worth unto the Gentiles, and not only unto the Gentiles, but unto
all the house of Israel unto the making known of the covenants of the Father of heaven unto Abraham, saying, In thy seed shall all the kindreds of the earth be blessed. Sorry. In thy seed all the earth be blessed, and I would, my brethren, that ye should know that all the kindreds of the earth cannot be blessed unless he shall make bare his arm in the eyes of the nation. Wherefore the Lord God will proceed to make bare his arm in the eyes of all the nations in bringing about his covenants and his gospel unto those who are of the house of Israel. தேவன் என்ன பண்ணுவாராம், தம்முடைய கரத்தை அவர் வந்து திறப்பாராம் எல்லா ஜனங்களுக்கு முன்பாக. இது அவருடைய கரம் எதற்காக திறக்கப்படும்னா, அவருடைய ஹவுஸ் ஆஃப் இஸ்ரேல், அந்த இஸ்ரேல் ஜனங்கள் சந்ததியார், அவங்க வந்து அவங்களுக்கு தேவன் தம்முடைய காஸ்பலை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு காட் வந்து பவர்ஃபுல்லாக என்ன பண்ணுவாரா, நான் செயல்படுவேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். Wherefore he will bring them again out of captivity, and they shall be gathered together to the land of their inheritance, and they shall be brought out of obscurity and out of darkness, and they shall know that the Lord is their Savior and their Redeemer, the mighty one of Israel. நம்ம இங்கே பார்க்குறோம், அவர் என்ன சொல்கிறாங்க, நான் இஸ்ரேல் ஜனங்களை கூட்டி சேர்த்து அவங்களுடைய தேசத்தில் நான் கூட்டி சேர்ப்பேன். இப்போ அவங்களோட தேசத்தில் அவங்க கூட்டி சேர்க்கப்பட்டு கொண்டு இருக்காங்க. இஸ்ரேல் தேசம்லாம் ஃபார்ம் ஆகி கூட்டி சேர்க்கப்பட்டு இருக்காங்க. ஆனால் இன்னும் அவங்க எதுக்குள்ளே சேர்க்கப்படலைன்னா, அவங்களுடைய இரட்சகருக்குள்ளே அவங்க இன்னும் கூட்டி சேர்க்கப்படலை. இன்னும் அவங்க ஏசு கிறிஸ்து மேலுள்ள விசுவாசத்தில் அவங்க கூட்டி சேர்க்கப்படலை. ஆனால் தேவன் என்ன வாக்கு பண்ணியிருக்கார், and they shall know that the Lord is their Savior and their Redeemer. அவங்க இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களுடைய மெஸ்ஸையா வந்து வரப்போறாரு. பழைய ஏற்பாட்டில் வாக்கு பண்ணப்பட்ட அதாவது யூதர்களுடைய ராஜா, அதாவது ஒரு ரட்சகரா அவங்க எதிர்நோக்கி இருக்கிற அந்த ராஜா இனிமே தான் வரப்போறாரு அப்படின்னு அவங்க இன்னும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு என்ன தெரிய போகுது, அவங்க சிலுவையில் அறைஞ்ச இயேசப்பா தான் அந்த ரட்சகருங்கிறது வந்து அவங்க பார்க்க போறாங்க. அவங்களுடைய கண்கள் என்ன பண்ண போகுது, திறக்கப்பட போகுது. அதாவது காட் வாக்கு பண்ணியிருக்கார். அண்ட் த பிளட் ஆஃப் தட் கிரேட் அண்ட் அபாமினபிள் சர்ச் விச் இஸ் த ஹோர் ஆஃப் ஆல் த எர்த். நம்ம பார்த்தோம்ல, அந்த அபாமினபிள் சர்ச், அந்த அந்த ஸ்திரீ, ஹோர் ஆஃப் ஆல் தி எர்த், அந்த திரளான தண்ணீர்கள் மேலே உட்கார்ந்துருக்கிற ஸ்திரீ. அந்த திரளான தண்ணீர்கள் வந்து திரளான ஜனங்களை குறிக்கும். அந்த திரளான ஜனங்களுடைய சபையாக இருக்கிற தேவனுடைய சபை வந்து ரொம்ப சின்ன சபையாக தான் என்னது இருக்கும். தேவனை உண்மையாக தேடுற, அவருடைய சுவிசேஷத்தில் முழுமையாக இருக்கிற ஜனங்கள் வந்து உலகம் முழுவதில் ரொம்ப கம்மியானவங்களாக இருப்பாங்க. ஆனால் ஃபால்ஸான விஷயங்களை ஃபாலோ பண்ணி உண்மையான சுவிசேஷத்தை கட்டப்படாமல் இருக்கிறவங்க தான், அந்த சபை தான் எப்படி இருக்கும், பெருகி இருக்கும். ஆனால் காட் என்ன பண்ண போகிறாரா, the blood of that great and abominable church which is the whore of all the earth shall turn upon their own heads. அவங்க வந்து இவங்கள நெருக்கணும்னு வருவாங்க. ஆனால் அவங்க மேலேயே என்ன வரும், தேவனுடைய தீர்ப்பு திரும்பிடும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. and they shall war among themselves, and the sword of their own hands shall fall upon their own heads, and they shall be drunken with their own blood. அப்போ தேவன் வந்து, நம்ம இதுதான் இன்னைக்கு பார்த்துட்டு இருந்தோம், ஒரு நியாய தீர்ப்பு என்ன பண்ணியிருக்கிறாரு, வச்சிருக்கிறாரு. and every nation shall war against thee, O house of Israel, shall be turned one against another. ஸோ எல்லா ஜனங்களும், எல்லா நேஷன் இஸ்ரேலுக்கு எதிராக வருவாங்க சண்டை போட. ஆனால் தேவன் என்ன பண்ணுவாரா, அவங்களுக்குள்ளேயே சண்டை போட்டுக்க விடுவார். ஒருத்தருக்கு they will turn one against another, and they shall fall into the pit which they dig to ensnare the people of the Lord. தேவனுடைய பிள்ளைகளை விழப்படியாக செஞ்ச குழியில் அவங்களே விழுந்துடுவாங்க. and all that fight against Zion shall be destroyed, and that great whore who hath perverted the right ways of the Lord, yeah, that great and abominable church shall tumble to the dust, and great shall be the fall of it. அதோட அழிவு வந்து எப்படியா இருக்குமா, ரொம்ப பெரியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. For behold, said the prophet, the time cometh speedily that Satan shall have no more power over the hearts of the children of men. ஆமாம். ஸோ அதனால
அ அந்த அந்த அபாமினபிள் சர்ச் அழிக்கப்பட்டதுக்கு அப்புறம் என்ன ஆகப்போது, தேசமெங்கும் ஒரு பெரிய ஒரு பீஸ்ஃபுல் ரெயின் இருக்கப்போது. அந்த டைம்ல சேட்டனுக்கு வந்து ஜனங்களுடைய ஹார்ட் மேல எந்த ஒரு பவரும் இருக்காது. ஏன்னா எல்லாரும் கிறிஸ்துவினால கிறிஸ்துவின் தேவனுடைய பிள்ளைகள் தான் என்ன பண்ண போறாங்க, அந்த சீயோன்ல அதாவது காட் அந்த ஜட்ஜ்மெண்ட்ட குடுக்கிறதுனால, இது வந்து மில்லேனியம் கிடையாது. இது மில்லேனியம் டேஸ் கிடையாது. ஏன்னா, நம்ம இப்ப பேசுறதெல்லாம் வந்து அ அதுக்கு முன்னாடி மில்லேனியம்ங்கிறது என்ன? இயேசு கிறிஸ்து அவரு வருகை, அவருடைய 2ஆம் வருகைக்கு அப்புறமா தான் மில்லேனியம் ஸ்டார்ட் ஆகப்போது. அது அந்த மில்லேனியம் பீரியட் பார்த்தீங்கன்னா ஆ அந்த டைம்ல எப்படி இருப்போம்? நம்ம எல்லாரும் உயிர்ப்பிக்கப்பட்டிருப்போம். ஆ இந்த இந்த ஃப்ளஷ் அண்ட் பிளட்டோட நம்ம இருக்க மாட்டோம். நம்ம எப்படி இருப்போம்? நம்ம ரிசரெக்டடா இருப்போம். அந்த டைம்ல உலகத்துல வெறும் யார் இருப்பாங்க? ரிச அ அந்த உயிர்த்தெழுதலுக்கு 1ஆம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவர்கள் தான் கிறிஸ்துவுடனே கூட என்ன பண்ண போறாங்க? அந்த 1000 வருஷம் அ பூமியில இருக்க போறாங்க. ஸோ இந்த காரியங்கள்லாம் அத சொல்லல. அதுக்கு முன்னாடி உள்ள அந்த பீஸ்ஃபுல் ரெயின சொல்லுது. ஆம். ஏன்னா இந்த பீஸ்ஃபுல் ரெயின்ல நம்மளுடைய ஃப்ளஷ்லயே என்ன பண்ண போறோம்? அந்த ஒரு சமாதானத்த பார்க்க போறோம். அ எம் அ ஒரு பெரிய ஒரு எழுப்புதலை நம்ம பார்க்க போறோம். தேவனுடைய புதிய எருசலேம் கட்டப்படுவதிலும், கிறிஸ்து வந்து "ஹி வில் விசிட் ஆஃபன்" அப்படின்னு வாக்கு பண்ணப்பட்டிருக்கு. For behold, said the prophet, the time cometh speedily that Satan shall have no more power over the hearts of the children of men. For the day soon cometh that all the proud and they who do wickedly shall be as stubble, and the day cometh that they must be burned. ஃபார் த தேவனுடைய நியாயத்தீர்ப்பு அப்படியா இருக்கப்போகுது. அந்த சீயோன் ஸ்தாபிக்கப்படுவதற்கு முன்பாக தேவன் வந்து அவருடைய பனிஷ்மென்ட் வந்து தேசங்கள் மேல வரப்போகுது. For the time soon cometh that the fullness of the wrath of God shall be poured out upon all the children of men, for he will not suffer that the wicked shall destroy the righteousness. Wherefore he will preserve the righteous by his power, even if it's so that the fullness of his wrath must come, and the righteous be preserved even unto the destruction of their enemies by fire. நம்ம வெளிப்படுத்தின விசேஷத்துல கூட, இப்படியா தேவனுடைய கோபாக்கினை வர்றத வந்து ஒரு ஒரு தூதன் வந்து ஒரு கலசத்துல ஆ ஆ கொண்டு வந்து கொட்டுவான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். ஆ So wherefore the righteous shall need not fear, for thus said the prophet, that they shall be saved, even if it so be as by fire. And behold, my brethren, I say unto you, that these things must shortly come. Yeah. um, For behold, the righteous shall not perish, for the time surely must come that all they who fight against Zion shall be cut off, and the Lord will surely prepare a way for his people unto the fulfilling of his words by Moses. நம்ம இன்னைக்கு நம்ம ஸ்பெசிஃபிக்கா நம்ம என்ன ஃபோக்கஸ் பண்ணி பார்க்குறோம்னா, அ தேவனுடைய வார்த்தை என்னது நிச்சயமா நிறைவேறும். இந்த வெளிப்படுத்தின விசேஷத்துல சொல்லப்பட்டிருக்க ஒவ்வொரு வார்த்தைகளும் என்ன பண்ணும்? நிச்சயமா நிறைவேறும். அ தேவன் சொல்ற இந்த இந்த ஜட்ஜ்மெண்ட், இந்த பனிஷ்மென்ட்டும் வரும். தேவன் சொல்லி வாக்கு பண்ணியிருக்கிற அந்த பீஸ்ஃபுல் ரெயினும் என்ன பண்ண போகுது? வரப்போகுது. இதுதான் நம்ம அடுத்து நமக்கு அ நம்ம நம்ம எதிர்நோக்கி இருக்கிற பெரிய நம்ம காலகட்டத்தில கொடுக்கப்பட்டிருக்க தேவனுடைய தீர்க்க தரிசனங்கள். நாம அத என்ன பண்ணியிருக்கிறோம்? எதிர்நோக்கி இருக்கிறோம். அப்போ அ அந்த சை அந்த ஸ் அ அந்த அந்த சீயோன் அந்த மகிமைய வந்து தேவன் ஸ்தாபிக்க போறார். ஆனா அதற்கான அது அது ஸ்தாபிக்கப்படுவதற்கு நாம என்ன பண்ணணும்? நம்மளுடைய நாட்கள்ல இப்ப இருக்கிற நாட்கள்ல நாம் அதற்காக பிரயாசப்படணும். நாம வந்து சுவிசேஷத்த இந்த நாட்கள்ல அநேகருக்கு நம்ம என்ன பண்ணணும்? கொண்டு போய் சேர்க்கணும். தேவன் வந்து நிச்சயமா நம் மூலமா என்ன பண்ணுவாரு? அவர் வந்து தம்முடைய வல்லமைய அவர் வெளிப்படுத்துவாரு. நம்ம இன்னும் அதிகமா நம்ம பரிசுத்தத்துல நம்ம பெருகணும். ஏன்னா வந்து அ சொல்லப்பட்டிருக்கு, அம் அவருடைய சபை எப்படி இருக்கணுமா? அ அ அ நம்ம வந்து நம்மளுடைய வஸ்திரம் வந்து கரைப்படாததா இருக்கணும். ஏசப்பா குடுக்குற அந்த ரட்சிப்பு தான் நமக்கு அந்த வஸ்திரம். அவர் தான் நம்மள என்ன பண்றாரு? ம் அ நீ நீதி நீதியாக்குறார். இயேசு கிறிஸ்து தான் நமக்கு என்ன குடுக்குறார்? நீதிய குடுக்குறார். அப்ப நாம வந்து நம்மள என்ன பண்ணிக்கணும் முதலாவது? நம்ம வஸ்திரம் கரைபடாதபடி
அது இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால கழுவப்பட்டதாய், அனுதினமும் அவர் அவர் நம்மள பரிசுத்தப்படுத்த நம்ம ஒப்புக் கொடுத்து, அவருடைய அன்புல நம்ம ஒவ்வொரு நாள் பெருகி, இந்த நாட்கள்ல கண்டிப்பா இருக்கணும். அப்ப தேவன் தம்முடைய வல்லமை நிச்சயமா நம் மூலமா என்ன பண்ணுவாரு? அவரு வெளிப்படுத்துவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.